இப்போது நியாயங்களில் அபியர்ஹித நியாயா அப்படின்னு அடுத்தது. இந்த அபியர்ஹித நியாயா அப்படின்னு சொன்னால் அர்ஹித அப்படின்னா சரியானது அப்படின்னு அர்த்தம். அப்போது முன்னாடி யாரை நாம் பூஜிக்கணுமோ, யாரை நம்ம வணங்கணுமோ, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து மற்ற விஷயங்களை அப்புறம் பண்ணுறது, இதுக்கு பேர் அபியர்ஹித நியாயா அப்படின்னு. அப்போது நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நமக்கு, அதில் எது முக்கியமானது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு பேர் அபியர்ஹித நியாயா அப்படின்னு. அடுத்தது அரண்யரோதன நியாயா. அரண்யரோதன நியாயா அப்படின்னு சொன்னால் காட்டழுகை அப்படின்னு சொல்லுவாள். அதாவது காட்டில் அழுதா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தர் காட்டில் உட்காந்து அழுதுன்னு இருந்தால் யாருக்கு கேட்கும்? யாருக்குமே கேட்காது. அதனால் எல்லாருக்கும் தெரியும்படியாக ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் உண்டு. யாருக்கும் தெரியாமல் நான் அதை பண்ணேன், நான் இதை சாதிச்சேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. அதனால் யாருக்கும் அது பயனும் இல்லாமல் போயிடும். இப்போ நான் நிறைய புஸ்தகம் எழுதி வச்சுருக்கேன், கதைகள்லாம் எழுதுகிறேன். எழுதி வெறும்னே நான் மட்டும் வச்சுட்டு இருந்தேன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அப்பாமாஜன ஸ்தோத்திரத்துக்கு தமிழில் அர்த்தம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ராகவ யாதவியம்னு கவி வெங்கடாதுரையினுடைய காவியத்துக்கு அர்த்தம் எழுதி வச்சுருக்கேன். எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதானே தவிர பப்ளிஷ் பண்ணலை. த புக் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் வென் இட் இஸ் பப்ளிஷ்ட் அப்படின்பா. அது எப்போ உபயோகப்படுதுன்னா அது பப்ளிஷ் பண்ணாதான். அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வெறும் காட்டில் போய் அழகிற மாதிரி தான் இருக்கும். 4 பேருக்கு பயன்படணும்னா அதை நம்ம பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி காட்டழுகை அரண்ய ரோதனம், அரண்யம்னா காடு, ரோதனம் அப்படின்னு சொன்னால் அழறதுன்னு அர்த்தம். இதையே காட்டு நிலா, அப்புறம் கடலில் பெருங்காயம் கரைச்சது போல், இதெல்லாம் நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த தர்ப்பண நியாயம்னு சொல்கிறது உண்டு. அந்தன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்தன்னா குருடனுக்கு கண்ணாடி என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் அரண்ய ரோதன நியாயம் அப்படிங்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அருந்ததி பிரதர்ஷன நியாயா. அருந்ததி பிரதர்ஷன நியாயா அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாசத்தில் அருந்ததின்னு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு நட்சத்திரத்தை, பிரகாசமான நட்சத்திரத்தை காண்பிச்சு அதன் மூலமாக இந்த அருந்ததி நட்சத்திரத்தை காண்பிக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுட்டுருக்கா. ஏன்னா இந்த அருந்ததி நட்சத்திரம் டக்குன்னு தெரியாதான். அப்போ அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பிரகாசமான ஒன்றத்தை பார்த்துட்டு அதை பார்க்கறது. இப்போது சூரியனை நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண் என்ன ஆகும்னா உடனே அதை உள் வாங்கிட்டு ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி வட்டமாக ஒரு ரவுண்டாக தெரியும். அந்த மாதிரி இந்த அருந்ததிங்கிறது பொதுவாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு அது பக்கத்தில் தான் இருக்குது அப்படி பாரு அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த சிம்பிள், அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு வட்டம் தெரியும் இல்லையா, அதை வச்சுட்டு இதை பார்த்த மாதிரி ஆகிடும். அப்போ இது என்ன அப்படின்னா, இதை எதுக்காக சொல்லும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக வேறு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இந்த அருந்ததி பிரதர்ஷன நியாயத்தை பொதுவாக எடுத்து காண்பிக்கிறது உண்டு பெரியவாள்லாம். இதே ஸ்தூலாருந்ததி நியாயம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்தூலாருந்ததி அப்படின்னா ஸ்தூலமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது அப்படின்னு. இது அருந்ததி பிரதர்ஷன நியாயா அப்படின்னு. அடுத்தது அர்த்த ஜரதீயன் நியாயா. அர்த்த ஜரதீயன் நியாயா அப்படின்னா பாதி கிழவி அப்படின்னு. இப்போது பொதுவாக நம்ம ஒரு உருவம் அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவாக மனிதர்கள் இளமையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நல்லா தலை கருப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் நல்லா புஷ்டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்? இவர் இளமையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் வயசே ஆயிருக்காது, ஆனால் அவள் என்ன ஆயிருக்குன்னா தலைமுடியெல்லாம் நரைச்சி போயிருக்கோம். அப்படி தலைமுடியெல்லாம் நரைச்சதுனாலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னும் 20 வயசாக தான் இருக்கோம், சீக்கிரத்தில் தலைமுடி நரைச்சிருக்கோம். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணிவிடுவோம்னா அவளை போய் கிழவன் இல்லைன்னா கிழவி அப்படின்னு பட்டம் கட்டிடுவோம். அப்போ என்ன பண்ணுவாச்சு, சில பசங்கள்லாம் அப்படி மாமா சௌக்கியமாக இருக்கல மாமா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவா, அங்கிள் அப்படின்டுவா. அப்போது வெறும் அந்த முழுமையாக ஒரு விஷயம் இன்னும் சித்திச்சிருக்காது, ஆனால் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இந்த அர்த்த ஜரதீயன் நியாயா அப்படின்னு சொல்லுவாள்.
உதாரணத்துக்கு நம்ம கயிறு பாம்பு அதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். கைத்தை பார்த்துட்டு நம்ம உடனே பாம்புன்னு நினச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த முழுமையான ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் ஓஹோ இது கயிறு பாம்பு கிடையாது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் முழுமையாக இன்னும் ஆகலை அப்படின்னாலும் கூட ஒரு சந்தேகத்தின் பேரில் அதுக்கு அந்த பேரை நம்ம கொடுத்துருவோம், அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தலை நிறைச்சிருக்கு, ஆனால் இன்னும் வயசானவா இல்லை ரியலாக. ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தலை நரைச்சிருக்குங்கிறதுனாலே அவள் வயசானவா அப்படின்னு பட்டம் கட்டிடுவோம். இப்போ எல்லாம் எல்லாருமே ஈஸியாக சொல்கிற ஒரு வேர்டு பூமர் அப்படின்னு. ஏதாவது ஒன்று ஏன்பா இப்படி பண்ணுறீங்கோ அப்படின்னு ஒரு சின்ன பசங்களை கேட்டால் பூமர் அங்கிள் அப்படின்றா நம்மளை. ஆகையினால நம்ம என்ன நல்லது சொல்ல வரோங்கிறது முக்கியம் இல்லை அவளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு உபதேசம் பண்ணாலே அவள் பூமர் அப்படின்றா. அந்த மாதிரி போகிறது. அதுதான் அர்த்த ஜரதீயன் நியாயா அப்படின்பா. ஜரா அப்படின்னா வயசு, மூப்பு அப்படின்னு அர்த்தம். அர்த்த ஜரானா பாதி வயசு தான் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே அவளை கிழவன் அப்படின்னு பட்டம் கட்டிடுறதுன்னு அர்த்தம். அடுத்தது அர்த்த வைஷசன்யாயா. அர்த்த வைஷசன்யாயா அப்படின்னா பாதியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறதுன்னு அர்த்தம். பாதியை கொன்றுவிடல் அப்படிங்கிற ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது எப்படி ஒரு விஷயத்தை நம்ம பாதியாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் கூட அதை அப்படி பாதியாக பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஜீவனை கொல்லணும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக கொன்னா தான் அதை கொல்ல முடியும். பாதியை எப்படி கொல்ல முடியும்? வைஸ்வானரஹா வைஷசா அப்படின்னா இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ அர்த்த வைஷச நியாயம் அப்படின்னு சொன்னால் பாதி கொல்றதுன்னு. ஒரு ஜீவனை கொல்லணும்னா முழுமையாக தான் கொல்ல முடியுமே தவிர பாதி கால்வாசின்றதெல்லாம் கொல்லவே முடியாது. அப்போது அதை சொல்கிறச்சே அர்த்த வைஷச நியாயத்தின் மூலமாக சொல்லுவா. அப்போது கொல்லணும்னா முழுமையாக தான் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை. இந்த பாதி பண்ணுறேன் சில பேர் அப்படின்னு நினைப்பா. நத்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் அப்படின்லாம் சொல்லுவா. ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ இருக்கிறது பரவாயில்லம்பா. சில பேர் அதே என்ன சொல்லுவா, ஏதோ இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறச்சே இதை அப்படி உபயோகப்படுத்திக்கலாம் இந்த நியாயத்தை.